ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் டிவியில் வர சின்ன மருமகள் சீரியலில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. சேது அவர்கள் ஆர்டர் பண்ண சாப்பாட்டை அவரால் சாப்பிட முடியல, ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை. இதனால் சேது ரொம்பவே அவஸ்தைப்பட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் காலேஜுக்கு செல்வி அவங்க கிளம்புறதாங்க. சேது அதை பார்த்துட்டு, நீ எல்லாம் எங்கேயும் போக முடியாது, இங்கே இருக்கணும் அப்படின்னு, காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு மறுக்கிறாரு. உடனே தமிழ்ச்செல்வி அப்படியா இரு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி இந்த காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறாரு சேது. அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை அவர் காலேஜுக்கு அனுப்பலாம், அவர் மேலே சேது மேலே கேஸ் போடலாம் அப்படின்னு வக்கீல் சொல்கிறாரு. அதனால் சேது எதுவும் பேச முடியறதில்ல. தமிழ்ச்செல்வி உடனே காலேஜுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சேது ஐயோ வாய்க்கு ருசியாக ஏதாவது சாப்பிட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு வச்சுருந்த பிரியாணியில் பார்த்தா உப்பு காரத்தை அப்போ தான் கொட்டி வச்சிட்றாங்க. சேது பிரியாணி எடுத்து சாப்பிடும்போது காரம் தாங்க முடியாமல் கத்திடுறாங்க. இதை வெளியே இருந்துக்கிட்டு அப்போ தான் பார்த்து சிரிச்சிட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி காலேஜ் புறப்பட்டாங்க இல்லைங்களா, தோழியுடன் காலேஜில் பேசிகிட்ருக்காங்க. அப்போது தமிழ்ச்செல்வி தன்னுடைய ஸ்கூல்மேட் நண்பர் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி உங்களை அண்ணனுக்கு கூப்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, கேட்கும்போதே ஷாக்கிங்காக இருக்குது, நமக்கே ஷாக்கிங்காக இருக்குது. அவருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லியிருக்காரு சரிங்களா, சரி நீ அண்ணாவனே கூப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சேது இவ வேறு காலேஜுக்கு போயிட்டாலே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் சேது வீட்டில் அமைதியாக உக்காந்துட்ருக்கிறாரு. அப்போ சேதுவோட அத்தை வேணுன்னே தமிழ்ச்செல்வியை குறை சொல்லிகிட்ருக்குறாங்க. இதை கேட்டு சேது ரொம்பவே கோவம், ஏற்கனவே சாப்பிட முடியாத கானில் உக்காந்துட்ருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வீட்டில் கடுப்பேற்றிட்டுருக்குறாங்க. தமிழ்ச்செல்வி காலேஜ் ஓப்பன். இந்த பக்கம் பார்த்தோம்னா காலேஜில் ஸ்கூல் ஃப்ரெண்டு டெம்போவில் ஏற சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி மற்றும் அவங்களுடைய தோழி ஃப்ரெண்டு ஏறுறாங்க. இன்னொரு பக்கம் ஆறுமுகம் தன் அக்காவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. டாக்டர் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குங்க, சீக்கிரமே ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் செய்யலைன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும், லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுது, ஸோ சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் ஆறுமுகத்துக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜாங்கத்தோட மக அப்பா கிட்ட ஆறுமுக அக்காவோட ஆப்ரேஷனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி சேது வீட்லேயே வச்சு கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே தமிழ்ச்செல்விக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கம் வருது. அவருக்கு சேது தண்டை சாக்குங்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு பார்க்கும்போது. நான் அப்படி தான் செய்வேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி தெனாவட்டாக பேசிடுறாரு. அவருக்கு பின்னாடி சரி போய் தொலைது அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்விக்கு நேரம் ஆக ஆக உடம்பு முடியாமல் வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்த சேது பதறி அடித்துட்டு தமிழ்ச்செல்வியை தம் மடியில் வச்சு எழுப்புறாரு. எவ்வளோ பெரிய சூப்பரான சீனு. ஆனால் தமிழ்ச்செல்வி எந்திரிக்கவே இல்லை. இந்த நிலையில் ராஜாங்கம் வீட்டுக்கு வந்த போலீஸ் செல்லப்பாண்டி உங்கள் பெயரை சொல்லி மோசடி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நிரூபணமாக இருக்குது. இந்த வழக்கில் உங்கள் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை கேட்டோடனே ராஜாங்க குடும்பமே சந்தோஷப்படுது. அதுக்கு பின்னாடி தமிழ்ச்செல்வி படிக்கும் காலேஜுக்கு ஒரு விழா ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்கு ராஜாங்கமும் சேதுவும் சேர்ந்து சிறப்பு விருந்தினராக வராங்க. அங்கே ராஜாங்கம் கல்லூரி மாணவிக்கு உதவியாக இருக்கட்டும்னு சொல்லி ஸ்கூட்டி வாங்கித்தர ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வருடம்
எக்ஸாமில் யார் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இலவச கல்வி கட்டணமும் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி தராரு. இதனால் கல்லூரியில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்குமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி தமிழ்ச்செல்வி கீழே விழுவது போல் தன் மாமனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இது என்ன சூரியவம்ச கதை மாதிரி தெரியுது. அடியே அப்பா படுபயங்கரமாக இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வியோட ஃப்ரெண்டு இருக்கிறாங்க இல்லையா, தோழியும் காதலிக்கிறாங்க. இவங்க தான் அண்ணான்னு சொல்லிட்டாங்கல்ல தமிழ்ச்செல்வி, அதனால் அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. இது தெரியாமல் அவர் நம்ம தமிழ்ச்செல்வியை தான் காதலிக்கிறார் என்று புரிஞ்சிக்கிறாங்க. இதை பற்றி இந்த காதலிக்கிற மேட்ரு வந்து சேதுவோட அத்தை வச்சுருக்கிற ஆள் இருக்கிறாங்களே ஸ்பை, அவர் வந்து தவறாக வந்து சொல்லிடுறாரு. இதை வந்து வீடியோவாகவும் எடுத்துடுறாரு. இதை கொண்டு போய் அவங்க அத்தைக்கிட்ட காமிக்கிறது தான் இந்த சீரியலோட எண்டாக கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஸ்டார்டிங்னால கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதி பேசுகிறதுக்கு ஒரு இதாக இருக்குது. ஓகே கைஸ், ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அடுத்த போக வீடியோவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் வாய்ஸை. ஓகேங்களா? மீண்டும் சந்திப்போம். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.